என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை குறித்துதான் அற்புதமான தேவ மனிதன் மோசே இப்படியாக சொல்லுகிறார். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒப்பானவர் எவருமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாகவே நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள். ஒரு ராஜாதி ராஜாவுடைய சர்வலோகத்தின் அதிபதியுடைய பிள்ளைகளாகும்படி மேன்மையான மகிமையானதொரு அதிகாரத்தை பெற்றவர்கள் நீங்கள் என்பதிலே நீங்கள் நிச்சயமாய் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஐயா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும் தேவனை தமக்கு சொந்தமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் அவருடைய செவிகள், நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவருடைய செவிகள் நமக்கு திறந்தே இருக்கிறது என்பதுதான் உண்மை. அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பெரிய சிலாக்கியம்! கர்த்தருடைய கண்கள் எல்லாம் உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் நோக்கமாய் இருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. அத்தனையாய் ஒரு பேறு பெற்ற சந்ததியாய் அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இந்த பூமியிலே அரசாளுபடியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை நீங்களும் நானும் ஒரு காலத்திலே அந்தகாரத்தின் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை வறுமை, கஷ்டம், கடன், இன்னும் பல்வேறு உபத்திரவங்களின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனால் இன்று அந்தகாரத்தில் இருந்த நம்மை அவர் அழைத்து தெரிந்து கொண்டு அவர் நமக்காய் செய்த அற்புதமான காரியம் என்னவென்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஐயா, அவரே நமக்காக நம்முடைய பரிகாரியாய் நின்று நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி ராஜாக்களும் அதிபதிகளுமாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றி இருக்கிறார். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இன்று எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களுக்காய் கர்த்தர் கொடுக்கிற அல்லது கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ராஜரீக மேன்மை சாதாரணப்பட்டது அல்ல. அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்று நிச்சயமாய் விசுவாசியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாம், இந்த நல்ல தேவ வசனங்கள் எல்லாம் இன்றும் நாம் ஐந்தாவது நாளாய் நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான எரிகோ கோட்டைகளும் இடிந்து விழும்படியாய் நாம் ஜெபிக்கிற இந்த அற்புதமான அதிகாலை ஜபங்களிலே நிச்சயமாய் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இந்த 7 நாட்களும் நீங்கள் விரைவாய், உற்சாகமாய், நம்பிக்கையோடு இந்த நல்ல வேத வசனங்களை தியானித்து அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். நிச்சயமாய் ஒரு நாளிலே இவைகள் உங்கள் வாழ்க்கையிலே வெறுமையாய் திரும்பாது. அது கர்த்தருடைய வார்த்தை, அது அனுப்பப்பட்ட காரியம் வாய்க்கும்படி செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். வெளிப்பாடு புஸ்தகம் 1:6 எழுதப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அன்பு கூர்ந்ததினால் அவர் என்ன செய்தார் என்று கவனியுங்கள். தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்கள் அற கழுவி. அல்லேலூயா. ஏயா, அவர் நம்மை பாவங்கள் அற கழுவினார் என்றால் நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தபடியினால் தமது சொந்த இரத்தத்தினால் நம்மை பாவங்கள் அற கழுவி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய உங்களை பாருங்கள், தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை மகிமையான ஆசீர்வாதம் பாருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செய்து இது யாருக்கோ ஒருவருக்கு என்று நினைத்து விடாதிருங்கள். இது ஒரு விசேஷித்த சந்ததி என்று அல்லது இது ஒரு விசேஷித்த தெரிந்து கொள்ளப்பட்ட
ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்று உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். நிச்சயமாய் நம்புங்கள். உங்களிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து உங்களை ரட்சித்ததின் காரணம், உங்களை தெரிந்து கொண்டதின் முன் குறித்ததின் காரணம் ஒரு மகா பெரிய நோக்கம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, அவர் பாருங்க, நம்மை பாவங்கள் அற கழுவினார். ஆமென். கழுவி வெளிப்பாடு 5:10 அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நன்றாய் கவனியுங்கள். எங்கள் தேவனுக்கு முன்பாக, ஐயா, நீங்களும் நானும் சொல்ல முடியும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் தேவனுக்கு, நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார். ஆமென். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். ஐயா, இது யாரோ ஒருவருக்கு அல்ல அன்பு தேவ பிள்ளைகளே. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற, இது விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த தேவ வார்த்தைகள் பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. நிச்சயமாய் விசுவாசியுங்கள். இது தேவ வார்த்தைகள். நிச்சயமாய் இது மனிதனுடைய வார்த்தை அல்ல. என்றென்றும் மாறாததாய், நேற்றும் என்றும் என்றும் மாறாததாய் இருக்கிற தேவனுடைய, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகள். இவைகள் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. உங்க வாழ்க்கையில் அது நிச்சயமாய் பலிக்கும். இன்னும் கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளை அப்படியாய் நம்புங்கள். உங்களை குறித்து அப்படியாய் விசுவாசியுங்கள். என்னுடைய ஸ்டாண்டர்ட் இப்படித்தான் இருக்கும். நான் இன்று எத்தனை சின்னவனாய் சிறியவனாய் இருந்தாலும் சரி, எத்தனை புழுதியில் இருந்தாலும் சரி, எத்தனை குப்பையில் கிடப்பது போல் கிடந்தாலும் சரி, எங்களை அவர் எடுத்து உயர்த்தி விடுவித்து ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பார் என்பதை அதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்று உறுதியாய் அறிக்கையிடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, 1000 பேர் கூடி நின்று உங்களுக்கு விரோதமாய் இந்த வார்த்தைகளை சொன்னாலும் நம்பாதிருங்கள். நிச்சயமாய் நிச்சயமாய் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாய் உங்கள் விசுவாசமே விலையேற பெற்றதாய் வேலை செய்யும். ஆமென். நிச்சயமாய் அந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்க வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கொண்டு வரும் பொழுது, ஹல்லேலூயா, ஏசாயா 63 எழுதப்பட்டிருக்கிறபடி உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உங்கள் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்பதாய் அல்லவா வேதம் சொல்லுகிறது. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் உங்களை குறைவாய் அற்பமாய் நினைக்காதிருங்கள். 1000 பேர் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொக்கரித்தாலும் சரி, 1000 பேர் உங்களை கேவலமாய் அற்பமாய் பார்த்தாலும் சரி, இன்று நிற்கிற உங்கள் சூழ்நிலையை பார்த்து யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் கர்த்தரோ தீர்க்க தரிசனமாய், அவருடைய வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிற, அவர் தம்முடைய திருக்கரங்களால் எழுதி தந்திருக்கிற இந்த அவருடைய வார்த்தைகளின்படிதான் உங்கள் வாழ்க்கை நடக்கும் என்பதை நீங்கள் உறுதியாய் நம்ப முடியும். மறந்து விடாதிருங்கள். ஐயா, இது போன்ற காரியங்கள் நடக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் ஜாதி ஜனங்கள் எல்லாம் கூடி உங்கள் பட்சமாய் வருவார்கள். உங்களை எதிர்க்கிறவர்களும் உங்களை ஒடுக்கினவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் உங்கள் பட்சமாய் வந்து குனிந்து உங்களை பணிந்து கொள்ளுவார்கள். இதெல்லாம் நடக்குமா? நிச்சயமாய். ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன் இப்படியாய் உங்களுக்காய் எழுதி தந்திருக்கிற ஒரு வார்த்தையும் பொய்யாய் போகாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை அநேகர் அற்பமாய் பார்க்கிற அல்லது ஏளனமாய் பார்க்கிற, ஒருவேளை யாரும் மதிக்காத ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கலாம். ஒருவேளை நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் அது போன்ற சிக்கலும் உபத்திரவமான சூழ்நிலையிலே இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறவர் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. Thank you Lord. இன்னும் பாருங்க என்ன நடக்கும்.
ஏசாயா 49:23 எழுதப்பட்டிருக்கிறது, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தையர்களும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்புங்கள், விசுவாசியுங்கள். ராஜாக்கள் உங்களை வளர்க்கும் தந்தையர்களும் அவர்களுடைய நாயகிகள், அவர்களுடைய ராஜாக்களுடைய நாயகிகள் உங்கள் கை தாய்களுமாயிருப்பார்கள். அவர்கள் தரையிலே முகங்கொப்புற விழுந்து உன்னை பணிந்து கொண்டு உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்ளுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் இந்த வார்த்தைகளை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்கள். சுதந்தரிக்க நம்ப முடியாத சூழ்நிலைகளிலே நம்புங்கள். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நிச்சயமாய் நம்புங்கள். ஏசாயா 60:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய புத்திரர்கள். இது அந்நிய புத்திரர்கள், எங்கோ எந்த தேசத்திலோ இருக்கிற அந்நிய புத்திரர்கள் வந்து உங்கள் மதில்களை கட்டுவார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். இவைகள் எல்லாம் எனக்கு தான் எழுதப்பட்டது என்று நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்காய் எழுதி தந்திருக்கிற அற்புதமான வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் இவைகளே என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, உறுதியாய் நம்புங்கள். என் தேவன் இப்படியாய் எனக்கு சொல்லி இருக்கிறாரே. ஐயா, என் சர்வ வல்லமை உள்ள தேவன் இப்படியாய் என் மீது அன்பு கூர்ந்து, எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஐயா, நீர் இப்படியாய் எங்கள் மீது அன்பு கூர்ந்து உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே எங்களை பாவங்கள் அற கழுவி, எங்கள் தெய்வமே, ஐயா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினீரே. உமக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு நாளிலே யாரும் தேடாதவர்களாய், யாரும் கண்டுகொள்ளாதவர்களாய், யாராலும் மதிக்கப்படத்தக்கவர்களாய் இல்லாத எங்களை என் தெய்வமே நீர் அழைத்து முன்குறித்து, ஐயா, நீர் தெரிந்து கொண்டதினால், எங்கள் தாயின் கருவறையிலே எலும்புகள் உருவாகும் முன்னே உம்முடைய கண்கள் எங்களை கண்டதினால், ஆமென் ஆண்டவரே, எங்கள் தாயின் கருவறையிலே நாங்கள் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவா. எங்கள் நல்ல பிதாவே, இத்தனையாய் பேறு பெற்ற ஒரு பாக்கியத்திற்காய், ஒரு விசேஷித்த வாழ்க்கைக்காய் எங்கள் ஒவ்வொரு பேரையும் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் நீர் தெரிந்து கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நீரே உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே அல்லாமல், என் தெய்வமே, உம்மையே அல்லாமல் இதுவரை எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நடத்தி வந்த வேறே தெய்வம் ஒருவரும் இல்லை. அப்பா, நீரே எங்களை பாதுகாத்தே, நீரே எங்களை பறந்து காக்கிற பட்சியை போல் சுமந்து காத்தே. என் தெய்வமே, நாங்கள் பாடுகளோடும் துக்கங்களோடும் உபத்திரவங்களோடும் கடந்து வந்த போதெல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு தகப்பன் தன் புத்திரனை தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வருவது போல் நாங்கள் வந்த வழிகளில் எல்லாம், நாங்கள் பாடுகளோடும் துக்கங்களோடும் கடந்து வந்த பகுதிகளில் எல்லாம் எங்களை தோளில் வைத்து சுமந்து வந்த ஐயா, உம்முடைய கிருபை பெரியது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற காலத்திலே இவர்கள் வாழ்க்கையிலே, இவர்கள் ஜீவிதங்களிலே, குடும்பங்களிலே, ஐயா, ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழையை பெய்ய செய்கிறவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகளை போக்கிலும் வரத்திலும் நீர் ஆசீர்வதிக்கிறவர், போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஐயா, பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஓ, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகள், ஆமென் ஆண்டவரே, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும், ஓ லார்ட், உலகம் எங்கிலும் உமக்கு சாட்சிகளாய், நல்ல சாட்சிகளாய் இவர்கள் வாழும்படியாய் என் தெய்வமே, நீர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வருகிற பெரிய
பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய இரக்கம் இன்னும் அதிகமாய் இந்த பிள்ளைகளின் மீது கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும். எரிகோ கோட்டைகள் போன்று இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் இன்று நிர்மூலமாகும்படியாய், எரிகோ கோட்டைகள் தன்னாலே விழுந்து தரைமட்டமானது போல பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரீகங்கள் அழிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை கடன் என்றும் கஷ்டம் என்றும் நஷ்டம் என்றும் கட்டி வைத்திருக்கிற எல்லா மாயாஜால கட்டுகளும் அவிழ்வதாக இன்று இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. ஆமென் ஆண்டவரே. நீர் வடக்கை பார்த்து கொடி என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்று சொல்லுகிற நல்ல தேவன். இவர்களுக்கு வர வேண்டிய ராஜரீக மேன்மைகள், இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல செய்திகள் எங்கும் தடைபடாதபடி என் தெய்வமே இவர்களை நோக்கி, இவர்கள் பிள்ளைகளை நோக்கி ஐயா, இவர்கள் ஊழியங்களை கையின் பிரயாசங்களை நோக்கி கடந்து வரும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வருவதாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. Thank you Lord. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நீங்க சொன்னது போலவே எங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் கடந்து வரும்படியாய் உதிக்கிற ஐயா, இவர்களுடைய ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களை போன்றவர்கள் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் இவர்கள் வீடுகளையும் இவர்கள் கையின் பிரயாசங்களையும் ஊழியங்களையும் நோக்கி கடந்து வரும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய், ஒரு தெய்வீக தயவு கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த சூழ்நிலையிலும் என் தெய்வமே கட்டப்படாதிருக்கிற இவர்கள் வீடுகள், இவர்கள் மதில்கள் ஐயா, இவர்கள் ஊழியங்கள், இவர்கள் வாழ்க்கை தொழில்கள் கட்டப்படும்படியாய் ஐயா, நீங்க சொன்னது போலவே ஏசாயா 60:10 சொல்லப்பட்டபடியே அந்நிய புத்திரர் வந்து இவர்களை மதில்களை, வீடுகளை, இவர்கள் ஊழியங்களை ஐயா, இவர்களுக்குள்ளவைகளை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் இவர்களை சேவிக்கும்படியான காலங்கள் இப்பொழுதே வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமான எல்லா மந்திர சூரிய கட்டுகளும் உடைவதாக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் மாற்றும் பொழுது ஐயா, இவர்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்யும் பொழுது என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் இவர்களுக்காய் இறங்கி வரும் பொழுது ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ராஜாக்கள் இவர்களை வளர்க்கும் தந்தையர்களும் இன்று என் சகோதரிகள் எப்படி இருந்தாலும் சரி, இவர்கள் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் சரி, இதுவரை அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, என் தெய்வம் இன்று அவர்களுக்காய் உம்முடைய கரங்களை அசைக்கிறபடியினால் இவர்களை சுற்றிலும் இருக்கிற எதிரி கூட்டம் எல்லாம், எரிகோ கோட்டைகள் எல்லாம் சிதறி ஓடும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்காய் கொடி ஏற்றுகிற இந்த நல்ல நாளிலே ராஜாக்கள் இவர்களை வளர்க்கும் தந்தையர்களும் அவர்களுடைய நாயகிகள் இவர்கள் கை தாய்களுமாய் இருந்து இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் வளர்க்கும்படியாய் அவர்கள் கடந்து வந்து தரையிலே முகங்கொப்புற விழுந்து இவர்களை பணிந்து கொள்ளுகிற காலங்கள் வருவதாக. அப்படி வார்த்தைகள் நிறைவேறட்டும் சுவாமி. உன் கால்களின் தூளை நக்குவார்கள், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்ளுவாய் என்று சொன்னீங்களே சுவாமி. அப்படியே உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாய், அப்படியே உம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படியாய், அப்படியே இவர்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளும் இவர்களுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய், எங்கே எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதும் யார் யார் அந்தகாரங்களில் ஐயா, கஷ்டங்களில், வேதனைகளில், கஷ்டம், கடன், நஷ்டம், தோல்வி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்று ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்வதற்காய் ஆமென் ஆண்டவரே. நீர் இவர்கள் பிள்ளைகளை இனி காண்கிறவர்கள், இனி காண்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் எல்லா ஜனக்கூட்டங்களுக்கும் மத்தியிலே ஒரு ராஜரீகமான மேன்மையை இன்று
இன்றே நீர் கொடுக்கும்படியாய் என் தெய்வமே உங்க நீதியின் வலதுகரம் அசைக்கப்படுவதாக. எங்கள் ராஜாவே உம்முடைய கொடி ஏற்றப்படுவதாக. ஐயா உம்முடைய புஜம் இதற்காக எழும்புவதாக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறி போகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இந்த ராஜரீகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதிலே யாரும் தவறி போகாதபடி, ஓ லார்ட், இந்த ராஜரீகமான மேன்மைகளை பெற்றுக் கொள்வதிலே எவரும் சோர்ந்து போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை பலப்படுத்தட்டும் ராஜா. விசுவாசத்திலே தேறினவர்களாய், ஓ லார்ட், இந்த நல்ல காரியங்களை நம்புகிற தேவ பிள்ளைகளாய் இவர்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும். என் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிற அவருடைய நல்ல வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கை நடக்கும் என்ற விசேஷித்த நம்பிக்கை இவர்களுக்குள்ளே பெருகட்டும். எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக. எல்லா உபத்திரவங்களும் கஷ்டங்களும் கடன்களும் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா மந்திர சூனியங்களும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் இன்றே உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஐயா அந்தகாரத்திலும் மரண இருளிலும் அழுகையின் பள்ளத்தாக்கிலும், ஓலாட், மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் இருந்த உம்முடையவர்களை நீர் விடுவித்து இப்படியாய் ஆசீர்வதித்து விடுவித்து கனப்படுத்துகிற ராஜரீக மேன்மை ஒவ்வொரு பேரையும் வந்து சேரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களை குறித்து நீங்கள் சாதாரணமாய் நினைக்க கூடாது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் எழுதி தந்திருக்கிற அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள், யாரும் மறுக்கவோ மாற்றவோ முடியாத மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று தீவிரமாய் நம்புங்கள். தீவிரமாய் நம்புங்கள். அவை ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை. அவைகள் தாமதித்தாலும் தவறாமல் நிறைவேறும். அந்த விசுவாச வாழ்க்கையை தொடருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உங்களை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்படியாய் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆதம்பாக்கம் ஷைலோ சபையின் சுவிசேஷ சுகமளிக்கும் பெருவிழா நவம்பர் மாதம் 21, 22 வெள்ளி மற்றும் சனி ஆகிய தினங்களில் தினமும் மாலை 6 மணி முதல் நடக்க இருக்கிறது. இடம் ஷைலோ சபை, நம்பர் 1, ஆபிரகாம் தெரு, ஆதம்பாக்கம், சென்னை 88. இந்தியாவிலும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் 300க்கும் மேற்பட்ட திறந்தவெளி மெகா சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி அதிகாரத்துடன் வல்லமையோடும் அற்புத அடையாளங்களோடும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த சுவிசேஷகர் எவஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் அவர்கள் தேவ செய்தி கொடுத்து விசேஷமாய் வியாதியஸ்தர்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பார்கள். தேவ வார்த்தையை கேட்க கிறிஸ்துவுக்குள் பலப்பட உங்களை அன்புடன் அழைக்கும் பாஸ்டர் திவ்யான் எட்வர்ட். உடலில் பல்வேறு உபாதைகள், வலி, வேதனை நொடி பொழுதில் மறைவதையும், செவிடர்கள் கேட்பதையும், பார்வை குறைந்தவர்கள் பார்வை அடைவதையும், நீண்ட காலமாயிருக்கிற தீராத தலைவலி, இருதய வலிகள், முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கோட், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ், ஆஸ்துமா, மூச்சு திணறல், டஸ்ட் அலர்ஜி பிரச்சனைகளுக்காக தனித்தனியாக ஜெபிப்பார்கள். கட்டிகள் மறைவதையும், இன்னும் பல்வேறு உடல் முழுவதும் இருக்கிற வலி உபாதைகளிலிருந்தும், பிசாசின் மந்திர சூனிய கட்டுகளில் இருந்தும் ஜனங்கள் விடுதலை பெறுவதை நேரில் காண வாருங்கள். சரித்திரம் காணாத அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். தொடர்புக்கு 9840115598 8015757468.